வரதட்சணை என்ற பெயரில் திருநெல்வேலி அல்வா இருட்டுக்கடையை கேட்ட புது மாப்பிள்ளை மருமகன் பல்ராம் சிங் குடும்பத்தினர் மீது அல்வா கடை உரிமையாளர் கவிதா சிங் போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்துள்ளார். உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா குழுமத்தின் உரிமையாளர் கவிதா சிங் தனது மருமகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு மிரட்டுவதாக திருநெல்வேலி போலீஸ் கமிஷனரிடம் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். கவிதா சிங் அளித்த புகாரில் கூறியிருப்பதாவது: எனது மகள் ஸ்ரீ கனிஷ்காவிற்கு கோவையை சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி 2, 2025 அன்று தாழியத்தில் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு கனிஷ்கா தனது கணவருடன் கோவையில் வசித்து வந்தார். பல்ராம் சிங்கிற்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாகவும் அதனை கனிஷ்கா கண்டித்ததால் அவரை கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். இதனால் மனவேதனையடைந்த கனிஷ்கா கடந்த மார்ச் 15ஆம் தேதி பெற்றோர் வீட்டிற்கு வந்துவிட்டார். மறுநாள் இரவு பல்ராம் சிங் அவரது குடும்பத்தினரும் கவிதா சிங்கின் வீட்டிற்கு வந்து கனிஷ்காவுடன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் கூடுதல் வரதட்சணை தர வேண்டும் என்றும் நெல்லையில் இயங்கி வரும் இருட்டுக்கடையை பல்ராம் சிங்கின் பெயருக்கு எழுதி தர வேண்டும் என்றும் மிரட்டினார். இவ்வாறு புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது மகனின் எதிர்காலத்தை கருதி இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் இருந்த கவிதா சிங் பின்னர் பல்ராம் சிங் தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் அநாகரிகமாக குறுஞ்செய்தியை அனுப்பி மிரட்டியதால் தனது உயிருக்கும் தனது பெற்றோருக்கும் ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே தனது கணவர் பல்ராம் சிங் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவிதா சிங் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலியில் தலைமுறையாக பிரபலமான இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள இந்த வரதட்சணை புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.